வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டுருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தளத்தை அணுகலாம். உங்களுடைய தேவையை இந்த தளமானது பூர்த்தி செய்யும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர் அட்டா கம்பெனி அஷ்டலட்சுமி நகரில் ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க சேல்ஸ் வந்திருக்குது. ஸோ 30 ஃபீட் ரோடு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. G+1. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 BHK, ஒரு கார்டன் ஹவுஸ் தாங்க கண்டிப்பாக சொல்லணும். ஸோ வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு வாஸ்தாக தான் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வாசப்படியை பொறுத்த வெஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து வாசப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிராமின் வீடுங்க. ஸோ பிராமின் வீடாக இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்துல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. தென்னை மரம் 2 தென்னை மரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துலேயுமே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 1000 காய்க்குள்ளே காய்க்கும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செப்பரேட் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக ஹால்லேருந்து வர்றதுக்கும் ஒரு வழி இருக்குது, மெயின் டோர்லேருந்து வர்றதுக்கும் வழி இருக்குது. ஸோ கீழே எப்படி இருக்கோ அதே மேலே தான் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பங்களா டைப் வீடு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ பில்டப் பார்த்திங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கீழே 1500, மேலே 1500. ஸோ 1500 போது எந்த அளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து பேக் சைடில் பார்க்குறோம். நம்ம வந்து போர்வெல் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம மரங்கள் செடிகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செடிகளை வச்சு கார்டன் மாதிரி கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். 3 ஃபேஸ் EB கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா கீழே வந்து வாட்டர் ஸ்டோரேஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹால்லேருந்து உள்ளே போய் பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க. ஸோ இதில் 2 ஃப்ளோர்லேயுமே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாலுங்க. ஸோ கீழேயும் சரி மேலேயும் சரி நம்ம வந்து அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ கீழே கூட பார்த்திங்கன்னா மேலே இன்னுமே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ ரொம்பவே சூப்பரான அந்த பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு செல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிச்சன் வித் டைனிங் ஹால். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் சைஸுக்கு இருக்குங்க இந்த கிச்சன் வித்து இந்த டைனிங் ஹால். அவ்வளோ சூப்பராக இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஃபர்னிஷ்டெல்லாம் இல்லைங்க. ஸோ ஃபர்னிஷ்டு ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். ரேட் வந்து பண்ணியாக சொல்லாமே இருக்கேன் பாருங்கள். 1,25,00,000 சொல்லி நெகோஷியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேவராக கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த வீடுக்கு எவ்வளோ ஒருத்தரும் கண்டிப்பாக நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ஒரு நார்மல் பெட்ரூம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதான் நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். வந்து பாருங்கள் வாங்க. சரி, மேலே போய்ட்டு பார்க்கோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். எவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்தாலும் அந்த இடத்துல ஈஸியாக தங்கிக்கலான்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே எப்படி இருக்கோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதில் ஹால்லேருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உள்ளே வராமல் வெளியே கூட போய்ட்டு இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூஃபை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 12 அடி ஹைட் விட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோரும் சரி 12 அடி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஹாலை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய இடத்த இவ்வளோ பெரிய ஹால் விட்டு எவ்வளோ ஸ்பேசியஸாக விட்டு கட்டியிருக்காங்க அப்படின்றத. ஸோ அவங்க வந்து 2 பசங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இது கலந்து. சரி வாங்க அப்படியே போய்ட்டு பார்த்தோன்னா இங்கே பெட்ரூமும் மற்ற ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூமை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கீழே விட மேலே ரொம்ப பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்துருக்கேன். அது இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு பெட்ரூம் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமை பொறுத்தவரையும் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்து அந்த சிங்க்கை வந்து மாற்றி தான் ஆகணும். 13 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதை வந்து மாற்றி தான் ஆகணும். அதே போல் இந்த 2 AC இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேனு. அதே போல் பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் மாடியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக நமக்கே கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் EBயும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா
இங்கே சிஎம்டியில் ஒர்க் பண்ணவர் தான் இந்த பிராமின் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன இல்லையா, அந்த ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎம்டியில் ஒர்க் பண்ணவன் பீப்புள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நம்ம டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா லோனுக்கு போயிருக்காங்க, லோன் ஆனதும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ஓசி வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வைஸாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத ஆணித்தரமாக இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்க, நேரடியாக கால் பண்ணி பேசிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரே தெரியல, மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நோட்டிஃபிகேஷனில் வரும்போது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மொட்டை மாடியில் போய் பார்ப்போம், மொட்டை மாடியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய மாடியை தெரியாது பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஓடு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக பாலிஷ் போட்டு மேலே பார்த்திங்கன்னா சிமெண்ட் கோட்டிங் போட்டுவிடும், இல்லை வந்து நம்ம வந்து அந்த வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பெயிண்டிங் அடிக்கிறதா கூட மேலே அடிச்சிக்கலாம். ஸோ நம்ம அங்கே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் சொன்னோம் இல்லையா, ஸோ சோலார் வாட்டர் ஹீட்ரு இந்த இடத்துல நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சளி பிடிச்சதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரம் 2 தென்னை மரம் இருக்குதுங்க. ரொம்ப காய்கள் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ காய் போகுது நம்ம வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெளியே வந்து பார்த்தோம்னா அந்த இடம் போல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பயங்கரமான ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தேவையாக இந்த வீடு பூர்த்தி செய்யும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்தேகமே தேவையில்லை அப்படின்றத சொல்லிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.